நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. சந்தோஷ் சினேகா இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் இயேசுநேசன் முதல் பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் நான்மலை பாற்றிக்காகவும் அருள் சகோதரி செலின் தெரேசா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் லூர்து தலாமோர் எலன் மேரி தெரேசா மேரி இவர்களின் நான்மலை பாற்றிக்காகவும் செல்வநாதன் மரியம்மாள் விக்டோரியா ரூபான் சத்யதாஸ் பால்ராஜ் இவர்களின் நான்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற பல்நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைபலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம், இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம், மாறும் உலகில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம், மாறும் உலகினில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே நம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித ஜான் மரி வியானி விழாவை கொண்டாடுகின்றோம். பிரான்ஸ் தேசத்திலே நெப்போலியனுடைய புரட்சி காலத்தில் இவர் பிறந்தவர். 1876 பிறந்த இவர் எல்லா வகையான துன்பங்களையும் அனுபவித்து கடவுளுக்கு ஒரு குருவாக வர வேண்டும் என்று அவருடைய பக்தியினாலும் முயற்சினாலும் இவர் குருவாக்கப்பட்டார். சிறந்த பணியை ஆற்றினார். இவர் குருக்களுடைய பாதுகாவலராக இன்று இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையோடு சேர்ந்து நாம் புனித ஜான் மரி வியானி அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். திருச்சபை அவருடைய பணி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய புனித தன்மையை பார்த்து அவரை ஒரு குருக்களின் பாதுகாவலராக அறிவித்திருக்கின்றது. முதலில் அவர் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக அவர் அறிவிக்கப்பட்டார். பிறகு அவர் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். பிறகு எல்லா குருக்களின், திருச்சபையின் எல்லா குருக்களின் பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். ஆகவே இந்த தினத்திலே நாம் எல்லா குருக்களுக்காகவும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா குருக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். எவ்வளவோ கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது, எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ தடைகள் அவர்கள் பணி செய்வதிலே. ஆகவே அவர்களுக்காக நல்ல உடல் நலத்தோடு அந்த குருக்கள் பணி செய்யவும், அவர்கள் பணி சிறப்பாக அமையும். புனித ஜான் மரி வியானி அவர்களுக்காக பரிந்து பேசி எல்லா குருக்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டி சேர்ப்போம். சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்திலே பணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே வேண்டுவோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கிலே பணி செய்கின்ற எல்லா குருக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான்மரி வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களையெல்லாம் நானா கருதரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்?
பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவன் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன். எம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்றும் கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இக்கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்று இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்திற்கு தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்தும் கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றிருப்பது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கும் சென்று மக்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்களை கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களையும் பெற்று சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டார்கள். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளில் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் புனித ஜான் மேரி வியானை இவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பிரான்ஸ் நாட்டிலே டார்ஜிலிங் என்ற இடத்திலே 1786 ஆண்டு பிறந்தவர். ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். இவர் பிறந்த காலம் புரட்சி நடந்த காலம். நெப்போலியனுடைய புரட்சி நடந்தது. 1700 ஆண்டு. ஆலயங்கள் ஈடுபட்டன. குருக்கள் கொல்லப்பட்டார்கள். கன்னியர்கள் கொல்லப்பட்டார்கள். மற்ற பெரிய மனிதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே அவர் பிறந்தார், அங்கே வளர்ந்தார். ஆனால் அவருக்கு படிப்பதற்கு வசதி கிடையாது. ஏழை மாணவன் என்ற முறையிலே பலருடைய உதவியை கொண்டு அவர் படித்தார். குருவாக வேண்டுமென்று குருக்களிடத்தை சென்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அவர் படிப்பதற்கான தொகை, பொருள் எதையும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவருக்கு ஒரு சில பணக்காரர்கள் முன் வந்து அவருக்கு வேண்டிய உடையை கொடுத்தார்கள், பொருட்களை கொடுத்தார்கள். படிக்கிற காலத்திலே ஆர்வம் இருந்தது, ஆனால் அவரால் படிக்க முடியவில்லை. எந்த பாடத்திலும் அவர் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. குருமட அதிபர்கள் இவரை குருமடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் படிப்பிலே மிகவும் பின்தங்கியிருந்தார். ஆனால் அவருடைய ஆயர் குருமட அதிபருக்கு அவர் கூறியது, அவருடைய பக்தியை முன்னிட்டு, அறிவு திறமை அல்ல, அவருடைய பக்தியை முன்னிட்டு அவருக்கு குரு பட்டம் கொடுக்க அனுமதி கொடுக்கின்றார். அவர் குரு பட்டம் பெற்ற பின்னர் அவரை ஒரு ஏழை பங்கிலே ஒரு கிராமத்திற்கு அனுப்புகின்றார்கள். எப்படிப்பட்ட கிராமம் என்றால்,
அங்குள்ள மக்கள் எல்லாரும் குடிப்பதும் கூத்தாடுவதும் தான் அவர்களுக்கு பழக்கமாக இருந்தது. ஆலயம் பாவ சங்கீதம் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இவர் தன்னுடைய ஜெபத்தினாலும் பக்தியினாலும் அந்த கிராமத்தையே மாற்றி அமைத்தார். அவருடைய பக்தியின் காரணமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் பாவ சங்கீதத்துக்கு வருவார்கள். பல இடங்களிலிருந்து குருக்களும் கண்ணீர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை தேடி வருவார்கள். 1802 ஆண்டிலே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் எல்லா இடங்களிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் மறையுரை ஆற்றுவார். அவருடைய எளிமையான மறையுரை பல்லாயிரம் மக்களை மனம் திருப்ப செய்தது. 1815 ஆண்டு அவர் குரு பட்டம் பெற்ற பின்னர் ஆர்ஸ் நகருக்கு அனுப்பப்பட்ட அந்த சமயத்திலே அவர் மக்களுக்காக எந்த அளவுக்கு உழைத்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 16 மணி நேரம் 18 மணி நேரம் அவர் பாவ சங்கீதம் கேட்பதும் ஜெபம் செய்வதுமாக இருந்திருக்கின்றார். இவருடைய இந்த பக்தியை முன்னிட்டு பெருத்த மாற்றம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த மறை மாவட்டம் முழுவதற்குமே பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தார். சமுதாய முன்னேற்றம் என்று பார்க்கின்ற பொழுது கைவிடப்பட்ட பெண்களை ஆதரிப்பதற்காக விடுதிகளை ஆரம்பித்தார். கைவிடப்பட்டவர்களுக்காகவும் அனாதைகளையும் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக இடங்களையும் பொருட்களையும் சேகரித்து செய்தார். அவரிடத்தில் பணம் கிடையாது. பணக்காரர்களை வைத்து ஏழைகளை காப்பாற்றி வந்தார். பிலோமினா அம்மாளுடைய பக்தி அவர் கொண்டு அவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் இன்றும் இருக்கின்றது. அவர் பிலோமினா அம்மாளுடைய பக்தியின் காரணமாக பெண்களுடைய படிப்பிற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார். இப்படியாக 1859 ஆண்டு அவர் காலமானார். 1925 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் குருக்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக மட்டுமல்ல, குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். குறிப்பாக பங்கு தந்தையர்களுக்கு, மறைமாவட்ட குருக்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். இன்றும் திருச்சபையிலே எல்லா குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் இவர் வழிகாட்டு மட்டுமல்லாமல் இவருடைய அந்த போதனை, இவருடைய மறையுரைகள் இன்றும் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் அவர் காட்ட வழியிலே திருச்சபையில் இருக்கின்ற எல்லா குருக்களும் நடந்து கொள்ள மன்றாடுவோம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் முன்னில்லமே. படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். உதயகானம் கேட்க
என்னில் வாருமே உதய காலம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மேரி வியானி அவர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மேரி வியானியின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே இது முக்கியமான நேரம். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சிறப்பான கருத்துக்காக ஜெபிப்போம். சிறப்பாக குருக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் இந்த நேரத்திலே அமைதியாக நம் முன் எழுந்தருளியிருக்கின்ற ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் பணி சிறக்கவும் இந்த நேரத்திலே அனைத்து குருக்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருடைய பாதுகாப்பை ஒப்படைத்து இந்த ஜான் மரி வியானி வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா நலன்களையும் பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி ஜெபிப்போம். சிறப்பாக உடல் நோயால் வருந்துகின்ற குருக்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்திலே அழைத்தலில் தடுமாறி கொண்டிருக்கின்ற குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் அழைத்தலை ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும். பெற்ற அழைத்தலில் அவர்கள் உறுதியாக இருக்கின்ற நல்ல மனநிலையை அந்த குருக்களுக்கு தந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே அந்த குருக்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். பங்குகளிலே பணி செய்கின்ற குருக்களுக்காக ஜெபிப்போம். உலகம் முழுவதும் இருக்கின்ற பங்குகளிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற குருக்களுக்காக பங்கு மக்களை அரவணைத்து அவர்களை நல்வழியில் நடத்த இறைவன் அவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த பங்கு தந்தையர்களுக்காகவும் பங்கில் பணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். இறை அழைத்தலுக்காகவும் ஜெபிப்போம். ஜான் மரி வியானியை போன்று ஒரு உறுதியுள்ள குருக்கள் உருவாக வேண்டும் என்றும் இன்னும் அதிகமாக இறை அழைத்தல் பெற்று திருச்சபையிலே பணி செய்யக்கூடிய குருக்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்றும் இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை
அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஜான் மேரி வியானி ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிக்கிறார். இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அழியாத உணவே என் இறைவா,
ஆன்ம ஒளியாய் எனில் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வாவா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் எனில் வாவா அனுதின உணவாய் எனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மேரி வியானி அவர்களுடைய விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையிலே நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை துதித்திடுவேன். அருள் செய்ய கண்டே கடித்திடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேன். அருள் செயல் கண்டு கடித்திடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேன். தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும். தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவரின் அளித்த பேரொளியை மனத்தாமரை வைத்து போற்றிடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும். அருள் செயல் கண்டு கழித்திடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும். அருள் செயல் கண்டு கழித்திடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.